சட்டமன்றத்திற்குள் நான் இல்லை என்றாலும் மக்கள் மன்றத்தில் இருக்கிறேன் என திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். திருவாரூரில் திமுக முன்னாள் அமைச்சர் மதிவாணன் இல்ல திருமண விழாவில் பங்கேற்று மணமக்களை வாழ்த்திய பின் பேசிய அவர், தமிழ்நாட்டில் ஒரு பக்கம் மின்வெட்டு, மறுபக்கம் மேட்டூர் அணை உரிய நேரத்தில் திறக்கவில்லை என ஏராளமான பிரச்சனைகள் இருப்பதாக கூறினார். நாட்டில் எத்தனையோ ஏராளமான பிரச்சனைகள் இருந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் மின்வெட்டு பிரச்சனை, இன்னொரு பக்கம் டெல்டா மாவட்டத்தில் விவசாயிகளுக்கு குறித்த நேரத்தில் தண்ணீர் திறந்து விட முடியல அப்படிங்கிற சூழ்நிலை. நீங்கள் ஒன்று என்னையும் பார்க்கணும், 2021க்கு பிறகு 5 வருஷம் ஆட்சி பொறுத்த போது ஒவ்வொரு ஆண்டும் தவறாமல் நாம் மேற்கொள்ள குறித்த நேரத்தை நம்ம திறந்து வைத்திருக்கிறோம். அதுதான் நம்முடைய ஆட்சி. மகளிர் உரிமை தொகை, நான் முதல்வன், புதுமை பெண் போன்ற திட்டத்தின் கோப்புகளில் தன் கையெழுத்து இருக்கும் என்று கூறிய மு.க.ஸ்டாலின், அப்பாவை எங்கும் தேடாதீர்கள், சட்டசபையில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்கள் மனதில் இருக்கிறேன் என்று முதலமைச்சர் விஜய்க்கு பதிலடி கொடுத்தார். அப்பா அங்க தேடாதீங்க, மக்கள் மனசுல பைக்கு நீங்க தேர்தல் இருக்கேன். மக்கள் தேர்தல் எடுத்து நிச்சயமா நான் முதல் ஆளா இருப்பேன். சட்டமன்றத்தில் நான் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இன்னைக்கு நான் மக்கள் மன்றத்தில் இருக்கிறேன் என்ற சொல்கிறேன். மேலும் கூட்டணி கட்சிகளை திமுக மதித்து வருவதாகவும் அவர்களால் விலகிச் சென்றால் தன்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்றார். அதே நேரத்தில் கூட்டணி இல்லாமல் திமுக போட்டியிட வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்து வருவதால் அது குறித்து பரிசீலனை செய்யப்படும் எனவும் அவர் கூறினார். நான் எந்த கூட்டணியாக இருந்தாலும் விட மாட்டேன். ஆனால் அவர்களாக போனால் அதற்கு நான் ஒன்றும் சொல்ல முடியாது. அதுதான் என்னுடைய கடமை. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் கூட்டணியே தேவையில்லை என்றுதான் சொல்லி நிச்சயமாக அதையும் நாங்கள் விரைவில் பரிசீலிப்போம் என்று சொல்லி. முன்னதாக திருமண விழாவில் பேசிய திமுக எம்பி ஆர் ராசா, முதலமைச்சர் விஜயும் அதன் கூட்டணி கட்சிகளையும் கடுமையாக விமர்சித்தார். திமுக கூட்டணியே இல்லை என சொல்வதற்கு பே. சண்முகம் யார் எனவும் கேள்வி எழுப்பினார். அண்ணாவும் ராஜாஜியும் இருந்து சட்டமன்றத்தில் நாதாரி தலைவர்கள் எல்லாம் இன்றைக்கு முதலமைச்சர். இந்த தலைவனை ஒரு தேர்தல் வச்சு இடம் போடுவீங்களா? இந்த தலைவனை ஒரு தேர்தல் வச்சு இடம் போடுவீங்களா? நான் என்ன கேட்குறேன், இந்த அண்ணன் முத்தா சொன்ன மனுஷங்க உங்கள் பேர் தனிப்பட்ட முறையில் பெரிய மரியாதை உண்டு. எனக்கு ஒரு லாஜிக் புரியல. ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் இந்த கம்யூனிஸ்ட் கட்சி இன்னொரு கட்சி தலைவர் சொல்றாரு, திமுக கூட்டணியே இல்லை, திமுக கூட்டணி இல்லை, நீங்க இல்லைன்னு சொல்றதுக்கு உரிமை இருக்கு. கூட்டணியே இல்லைன்னு சொல்றதுக்கு நீங்க என்ன கூட்டணி? உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு? எதுக்கு இந்த அதிக பிரசங்கணும்? எங்க கூட்டணியில என்ன இருக்கு? 60 இயக்கங்கள் இருக்கு. ஆதரவு கொடுத்த இயக்கங்களே எங்க இச்சகமா இருக்கு. தினமும் வந்து தலைவரை பார்த்துட்டு போறாங்க.